வசனத்தை முதல் பகுதியை வாசித்து தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். பிரசங்கி 3:5 வசனத்தின் முதல் பகுதி மாத்திரம் வாசிக்கலாம். கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. கற்களை எறிந்துவிட ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம். நம்ம காலங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். 2026 இப்படிப்பட்ட எல்லா காலமும் சேர்ந்த ஒரு ஆண்டாய் காணப்படும். ஆமென். காலம் அப்படிதான், அதை நம்ம மாற்றவே முடியாது. இந்த 14 முரண்பாடுகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த இலக்கிய வடிவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 14 ஜோடி முரண்பாடுகளை கொண்டது. முரண்பாடுன்னா என்ன? பிறப்பதற்கு ஆப்போசிட் இறப்பு, அப்படி அதான் முரண்பாடு. இதே மாதிரி பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், இப்படி 14 ஜோடி முரண்பாடுகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த 14 ஜோடியிலே இன்றைக்கு நாம் தியானிக்க போவது 7வது ஜோடி. அதுதான் கற்களை எறிந்துவிட ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம். பொதுவா கற்களை எரிந்து விட அப்படிங்கிறப்ப, ஒரு பில்டிங்கை இடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? அந்த இடிந்த கற்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி வெளியில போய் எங்கேயாவது கொட்டிடுவோம். அதான் கற்களை எரிந்து விட. அப்புறம் பில்டிங் திருப்பி கட்டுவோம். திருப்பி கட்டும்போது தேடி கண்டுபிடிச்சு அந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து பில்டிங்கை நம்ம கட்டுறோம். பாரு, யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சிலருக்கு கற்கள் தேவைப்படும், சிலருக்கு கற்கள் வேண்டாம். ரெண்டுமே கலந்தது நம்முடைய வாழ்க்கை. பொதுவாக இந்த காரியம்லாம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா ஒரு நகைச்சுவையாக இருக்கும். ஏன் இப்படிலாம் நடக்குது? சிலருக்கு கல் தேவை, சிலருக்கு கல் வேண்டாம். இது ரெண்டுமே கலந்தது வாழ்க்கை. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தற்செயலாக நடப்பது போல தோன்றும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சில காரியம் இதெல்லாம் நடக்குங்க, எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாம் வாட்ச் பண்ணணுமா, எல்லாத்தையும் கவனிக்கணுமா, தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் எல்லாவற்றிற்கும் பின்புலத்திலே கர்த்தருடைய அனந்த ஞானம் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒரு சந்ததி இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும், மரிப்பார்கள். அதே நாளில் வேறொரு இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய சந்ததி பிறக்கும். எல்லாம் முரண்பாடு நிறைந்தது இந்த உலகம். ஆக ஒரு சந்ததி போகிறது, ஒரு சந்ததி வருகிறது. அப்படி ஸ்தோத்திரம். ஒரு கற்களை நாம் சேர்க்கிறோம், கற்களை எரிந்து விடுகிறோம். வாட் இஸ் திஸ்? இது என்ன அப்படின்னா, விரும்புவதும் விரும்பாததும் நமது வாழ்க்கையில் இணைந்து பயணிக்கிறது. அதை நாம் மறந்து போகவே கூடாது. அப்படிதானே? நமக்கு சில காரியம் பிடிக்குது, சிலது பிடிக்கவே மாட்டேங்குது. ஆக விருப்பும் வெறுப்பும் ரெண்டுமே இரண்டரை கலந்து பயணிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். அதை நம்ம மாற்றவே முடியாதுங்க. தற்செயலாக நடப்பது போல தோணலாம், ஆனால் இது நாளத்தில் கவனித்து பார்த்தால் தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, பூமியின் ஒரு பகுதி இருளா இருக்கிறது, ஒரு பகுதி அப்படியே பகலா இருக்கிறது. எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குங்க. மொத்தமும் பகலா இல்லை. இப்படி எல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும்னு எண்ணம், ஒருத்தருக்கு இன்ஜினியர். இப்படி எல்லா ஆண்டவர் எல்லாருடைய சிந்தையும் பிரித்து விட்டுருவார். அப்படி பிரித்து விட்டு அவருடைய அனந்த ஞானத்தை கவனிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை பிடிக்கும், ஒரு வேலை பிடிக்காது. ஏன்னா பூமி சரி பங்காக இயங்க வேண்டும், சமநிலையாக இயங்க வேண்டும். ஆக அந்த உலகத்தில் தரம் தாழ்ந்த வேலைன்னா நினச்சிடக்கூடாது. இதெல்லாம் கர்த்தருடைய ஞானம். கர்த்தர் பிரித்து கொடுத்த, அவரவருக்கு கொடுத்த வேலை. சிலர் கைத்தொழில் செய்வாங்க, சிலர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சிலர் அரசாங்க வேலை தான் போவேன் அப்படிம்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே வேலை செய்வாங்க. இப்படி பல வேலைகளை, பல காரியங்களை ஆண்டவர் பிரித்து இந்த பூமியை ஒரு பேலன்ஸாக கொண்டு போயிட்டு இருக்கிறார். இதெல்லாம் கர்த்தருடைய அனந்த ஞானம். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு இதை போய் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னா யோசிக்கணும். சாலமோன் எல்லாம் யோசித்து கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்கிறாரு. 14 ஜோடி முரண்பாடுகள் நிறைந்தது நமது வாழ்க்கை. ஹல்லேலூயா. தற்செயலாய் நடக்குமா? நடக்குங்க.
ரூத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவள் தற்செயலாய் போவாசின் விளை நிலத்திற்கு கடந்து சென்றாள். அல்லேலூயா. தற்செயலாய் நடப்பது கூட தேவ சித்தம். போவாசினுடைய விளைநிலத்தில் போய் அந்த நெல் மணிகளை பொறுக்குவது என்பது, கோதுமை மணிகளை பொறுக்குவது என்பது தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். அது நமது பார்வைக்கு தற்செயலாய் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ரெண்டு தாங்க முக்கியம். ஞானத்துல தேறலாம், பிசினஸ்ல யுக்தியில தேறலாம், படிப்புல ரொம்ப கில்லாடியா இருக்கலாம். எத்தனை பேர் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க நல்ல பொசிஷன்ல வந்திருக்கிறாங்க, வரலையே. அப்ப தேவ செயலும் அந்த சமயமும் நேரிட வேண்டும். கரெக்டா டைமிங் அமையணுங்க. இந்த டைமிங்கை அமைத்து கொடுப்பது தேவாதி தேவன். அல்லேலூயா. இதை புரிந்து கொண்டார் சாலமோன். என்னத்தான் சோத்திர வித்த காட்டினாலும் ஒன்றும் நடக்காது. தேவ செயல் வர வேண்டும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் எல்லாம் நடக்குங்க. ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் எதிர்காலத்தை குறித்து, இந்த காரியங்களெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறது, ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையை சோகமாகவே முடிந்து விடுமோ அப்படின்னு பயப்படாதீங்க. ஆதினதின் காலத்தில் ஆதினதின் நேரத்தை ஆண்டவர் தீர்மானித்து இருக்கிறார். நேர்த்தியாய் நடத்துகிற நல்ல தேவனை ஆராதிக்கிற 7ஆம் நாளில உன்னுடைய இருதயத்தில் பலவிதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கலாம். சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இன்னைக்கு நீ நன்றி சொல்லு. ஆமென். எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தின் கடைசி பகுதி. இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். தூக்கு மரத்தை ரெடி பண்ணி மொர்தெகாய் தூக்குல போடுறதுக்கு ரெடி பண்றான். இந்த சமயமும் தேவனுடைய செயல் அற்புதமா இருக்குங்க. அந்த ராத்திரியிலே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அந்த ராத்திரி, எந்த ராத்திரி? நமக்கு விரோதமா என்றைக்கு யார் திட்டம் பண்ணுகிறார்களோ அதே ராத்திரியிலே நமக்கு விடுதலை அளிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் புரியாது, வேதத்தில் எழுதினாலும் நமக்கு தெரியுது. என்னைக்கு இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக தூக்கு மரம் ஏற்றப்பட்டதோ அந்த ராத்திரியில ராஜாவுக்கு சொப்பனம் கொடுக்கணும்னு என்னங்க இருக்குது? அதான் தேவ செயல். சமயம் கரெக்டா ஆப்டா செய்வார் ஆண்டவர். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சிச்சு, அடுத்த நாள் ராத்திரினா முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மொர்தெகாயை தூக்கி போட்டுருவாங்க. கரெக்டா பாருங்க, அந்த ராத்திரி அப்படி கொண்டு வர சொன்னான். அப்போ அவன் வாசிக்கிறப்ப, மொர்தெகாய் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறான், அவனுக்கு பதில் செய்யப்படவில்லையேன்னு ராஜாவுக்கு துக்கம்னா துக்கம். அடுத்த நாள் யார் அங்கே அப்படின்னு சொல்லி வர சொல்றான். கரெக்டா ஆமான் நிக்கிறான். அவனை கொண்டே மொர்தெகாயை தேவன் கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதான் சொன்னேன், சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இந்த டைமிங் ஆப்டா இருக்கணும் பாருங்க. அதை நம்ம மறந்துடவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில். அப்போ நம்ம நினைக்கிறோம், இல்லை எனக்கு எல்லாமே தெரியணும். அது எப்படிங்க தெரியும்? தெரியாதுங்க. எல்லாம் சீக்கிரட்டில் நடக்கிறது. நம்ம வேலை ஆண்டவரை துதிப்பது, ஸ்தோத்திரம் பண்ணுவது. அல்லேலூயா. மொர்தெகாய்க்கு தெரியல தூக்கு மரம் ரெடியானது, ஆனால் ஆண்டவர் தெரிந்தது. மொர்தெகாய் அமைதியாக இருந்தான். நற்கிரிகளை செய்து நாம் மௌனமாக இருக்க வேண்டும், மற்றவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஆண்டுடைய ஆதீனத்தை அடிக்கடி நான் யோசித்து பார்ப்பேன். ஏன் இந்த காரியம் இப்படி நடக்கிறது? நம்ம யோசிக்கணுங்க. நம்முடைய கற்பனை எவ்வளோ ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அந்த சென்ஸ் கொடுத்துருக்காரு, பகுத்தறிவு. யோசித்து பார்க்கணும். அப்போ அந்த நாளிலே
ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் கேட்கப்படணும், எல்லாருடைய துக்கம் சந்தோஷமா மாறணும். சின்ன வயசுல யோசித்து பார்த்தேன், அனந்த ஞானமுடைய தேவன், அல்லேலூயா. இப்படி எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியும்னா நம்ம பைத்தியம் முடிச்சிடும். நம்ம ஒண்ணு செய்யணும், மௌனமா இருந்து கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா, ஆமென், அவருடைய அனந்த ஞானத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இயங்கட்டும்னு சொல்லி விட்டு கொடுக்கிறப்ப கர்த்தர் நமது சிந்தைக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம ஒண்ணு செய்யணும். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:7. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. சும்மா அதே நடந்துட்டு கூடாது. ஏன் இப்படி நடந்துச்சு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த நஷ்டம், இது ஏன் ஆண்டவரே இந்த தோல்வி, சோதனைக்கு காரணம் என்ன, அதை ஆராய்ச்சி செய்யணும். ஆனா ரொம்ப அதிலேயே மூழ்கிடக்கூடாது, தடைபட்டு விடும். ஆக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். சங்கீதக்காரன் விசுவாசிக்கிறது போல அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். யாருக்கு தெரியுங்க? ஒண்ணுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. தேவ சமூகத்தில் எத்தனை பேர் நம்மை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? ஆக கற்களை எரிந்து விடுவது ரெண்டு காரியத்தை குறிக்கிறது. பொதுவா பழைய ஏற்பாட்டில் கற்களை எதற்காக எரிவார்கள் என்றால் குற்றவாளிகளை கொலை செய்வதற்காக. நமக்கு தெரியும், ஏசப்பா காலத்தில் கூட அது நடந்துச்சு. கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை, ஆமேன், அவளை கொல்லுவதற்காக ஜனங்கள் எல்லாம் கையில கல் எடுத்துட்டாங்க, கற்களை எரிந்து கொள்வதற்காக. ஆக கற்களை எரிவது எதற்காக என்றால் கொல்லுவதற்காக மட்டுமல்ல. சோத்திரம், எதிரிகளின் நிலத்தை, ஒரு எதிரிகள் போர் செய்யும் போது நீங்க எதிரிகளுடைய இடத்துக்கு போய் அவர்களை அழிக்க வேண்டும் என்றால் கற்களை எடுத்து எல்லா பயிர்களையும் நாசம் பண்ணுவார்களாம். கற்களை எரிந்து அந்த நிலத்தை பாழான நிலமாய் மாற்றி விடுவார்கள். கற்களை எரிவது ரெண்டு காரியத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. முதலாவது குற்றவாளிகளை கொல்லுவதற்காக, இரண்டாவது நிலத்தை கெடுக்க. வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். பாத்தீங்களா? ஆக அவர்கள் தூர்த்து போட்டார்கள், நிலத்தில் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளெல்லாம் தூர்த்து. ஆக நிலங்களை கெடுக்க இது பயன்படுத்தது. யாருடைய நிலத்தை? எதிரிகளின் நிலத்தை. நம்ம நிலத்துக்கு என்ன செய்வோம்? எல்லாருக்கும் தெரியும், ஒரு நிலத்தை உழும்போது என்ன செய்வாங்க? விவசாயி பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி தூக்கி எரிஞ்சிடுவார். அந்த நிலம் இப்பொழுது பயிரிட போகிறார். அந்த விவசாயி பயிரிடப்படும் போது கற்கள் இருக்கக்கூடாது. நிலத்தை உழுவதற்கு கற்கள் தடையா இருக்கும். விவசாயி எல்லா கற்களையும் பொறுக்கி தூக்கி எரிஞ்சிருவார். ஆக நமது நிலத்தை பண்படுத்த கற்களை தூக்கி எறிகிறோம், எதிரிகளின் நிலத்தை பாழாக்க கற்களை தூக்கி எறிகிறோம், குற்றவாளிகளை கொல்ல. இதுதான் கற்களை தூக்கி எறிவது. சரி, இப்போ how to gather the stones, a time to scatter stones, a time to gather them. இப்போ எல்லா கற்களையும் சேர்க்க. பொதுவா கற்களை சேர்ப்பது எதற்காக? ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்காக. அப்படித்தானே? சிமெண்ட் கல்லாகட்டும், செங்கல் ஆகட்டும், ஹாலோ பிளாக் ஆகட்டும், எல்லா கல்லையும் வாங்கி எதுக்கு வைக்கிறாங்க? கட்டிடம் கட்ட. ஆக சோத்திரம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கற்களை கொட்டுகிற இடத்த நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அது பாழாய் கிடக்கிற இடத்த கற்களை கொட்டி சமப்படுத்தி நல்ல பாதையாக மாற்றுவதற்காக, தாழ்வான இடத்தை மேடான இடமா மாற்றுவதற்காகவும் இந்த கற்களை கொட்டுகிறார்கள். மட்டுமல்ல, தேவாலயம் கட்டவும் இந்த கற்களை சேர்க்கிற ஒரு சம்பவம் பைபிள்ல சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள்
5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டுவர ராஜா கட்டளையிட்டான். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிபலி ஊராரும் அந்த மரங்களையும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். ஆக ஆலயத்தை கட்ட எல்லா கற்களும் சேர்க்கப்படுகிறது. ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் கற்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆலயம் என்பது பில்டிங்கை விட விலையேற பெற்றது ஆத்துமாக்களின் வருகை. அல்லேலூயா. அப்போ ஆத்துமாக்கள் நீங்களும் நானும் தான் கற்கள். தேவன் நம்மை பல இடங்களில் இருந்து நம்ம இங்கே கூட்டி கொண்டு வந்து இந்த ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். இந்த கற்களை சேர்க்க ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? கற்களை எரிந்து விட, நமது இருதயத்தை பண்படுத்த, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை தூக்கி எரிந்து விட்டு இருதயத்தை பண்படுத்த எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. ஒரு விவசாயி அந்த நிலத்தை உழும்போது எல்லா ஆகாத கற்களை தூக்கி எறிகிறான் பாருங்க. நம்முடைய நிலம் ஒரு நல்ல நிலமாய் காணப்பட வேண்டும் என்றால் நம்ம இருதயத்தில் இருக்கிற வேண்டாத பாரங்கள், வேண்டாத பாவங்கள், பாவக்கரைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். ஆமென். இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். சும்மா அப்படியே உலக பிரகாரமான காரியத்தை போயிடக்கூடாது. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு பிடிக்காத எல்லாம் தூக்கி எறியணும். விசேஷமாக நல்ல திவ்ய சுபாவங்கள் என்ற கற்களை கொண்டு நமது தனிப்பட்ட வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே கற்களாய் இருக்கிறோம். ஒரு ஜெயத்தை தந்த ஒரு கல், the most famous stone throwing victory in the Bible. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49-50. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதில் இருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தீனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. பெரிய ஜெயத்தை தந்த ஒரு கல். ஆமென். தாவீதின் பாக்கெட்ல என்ன இருந்துச்சு? அந்த கூழாங்கல் இருந்துச்சு. நம்ம இருதயத்துல எப்பவும் நமது சத்துருவாகிய பிசாசை ஜெயிக்க கர்த்தருடைய இந்த வசனம் என்ற கல் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? ஆண்டுடைய வார்த்தையினால். வார்த்தை எப்போதும் இருதயத்தில் இருக்கணுங்க. இந்த வார்த்தை உங்க இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கல் இருக்கும்போது பிசாசு நம்மை அணுகவே முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கல் கையில இருந்துச்சுன்னா பாருங்க, சில நாய் கல்லை காமிச்ச உடனே ஓடி போயிருது. அதை நம்ம அடிக்க கூட இல்லை. அந்த கல் அப்படி காமிங்க, ஓட்டம்னா ஓட்டம் அப்படி ஓடிடும். கல் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பக்கத்தில் வந்துடும். அப்போ பிசாசு நம்ம அணுகக்கூடாது. ஆமென். சோதர இந்த சாத்தான்கள் நம்மை அணுகக்கூடாது. நாம் இருதயத்தில் எப்போதும் கல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். சோதர வசனம் என்ற கல், அந்த கல்லை வைத்து நாம் நமக்கு எதிராய் வருகிற அந்த கோலியாத்தை நாம் முறியெடுப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கற்களை சேர்த்து வையுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டுடைய வார்த்தை என்ற கற்களை இருதயத்தில் சேர்த்து வைக்கிறோம். பிசாசு சில சிந்தனைகளை போடும்போது அப்பாலே போ சாத்தானே, சோத்திரம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கர்த்தர் என்னை பலப்படுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை என்ற கல்லினால் நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். ஆமென். சோத்திரம். புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நாளும் கல்லாகவே தேவன் சொல்லுகிறார். அது விலையேறப்பெற்ற கல். எங்கெங்கேயோ இருந்த ஊர்ல இருந்த நம்மை பொறுக்கி எடுத்து தேவனுடைய சரீரத்தின் அவயவங்களாய் மாற்றியிருக்கிறார் என்றால் கல்லை சேர்க்கிற நாட்கள் சபை கட்டப்படும். ஆமென். இன்னும் அநேக கற்கள் வெளியே இருக்குங்க. விலையேறப்பெற்ற கல் தேவன் கட்டுவார். உங்க குடும்பத்தையும் தேவன் கட்டுவார். ஆமென். எபேசியர் 2:19-20. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல்
பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. அல்லேலூயா. இந்த வார்த்தை நீ நல்ல உற்று கவனிச்சீங்கன்னா, நீங்களும் நானும் பிறப்பால் யூதர்கள் அல்ல. நாம் யார்? புறஜாதிகள், ஜென்டைல்ஸ். நம்மை ஆண்டவர் பாளையத்துக்கு புறமே இருந்து நம்மை பொறுக்கி எடுத்து வந்து ஒரே நகரத்தாய் மாற்றியிருக்கிறார். அப்படின்னா சிதறடிக்கப்பட்ட கற்கள் ஆண்டவர் சேர்த்து இந்த ஆலயத்தை கட்டுறார். எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா இருக்கு பார். 20ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மை கொண்டுதான் சபையை கட்டுவார். நாம் ஒவ்வொருவரும் கற்கள். ஆலயம் பொதுவாக கட்டிட கலைஞரால் கட்டப்படலாம். அதை விட மதிப்பு மிக்கது என்ன அப்படின்னா ஆத்துமாக்களின் வருகை. அல்லேலூயா. ஒரு ஆத்துமா உள்ள வர்றதுக்கு தான் நம்ம காரணமா இருக்கணும். அப்போ ஆத்துமாக்களினால்தான் சபை கட்டப்படுகிறது. ஆத்துமா இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. நீங்களும் நானும் இந்த பில்டிங்கை விட, இங்க இருக்கிற கற்களை விட விலையேற பெற்ற கற்கள். அல்லேலூயா. அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஆலயம் என்பது இந்த பில்டிங்கா பரலோகத்துக்கு போகுது. பில்டிங் ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம், அவ்வளவுதான். நீங்களும் நானும் தான் பரலோகத்தை சுதந்திரிக்கிறோம். அப்போ பில்டிங்கை விட, கட்டிடத்தை விட எவ்வளவு விலையேறப்பட்ட கல் நீங்களும் நானும். அல்லேலூயா. அது எப்படி ஆண்டவர் கற்றாராம்? அடுத்த 2 வசனத்தை வாசிருங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படின்னா கலெக்ட் பண்ணி, எங்கெங்கயோ இருந்தோம், எங்கேயோ பிறந்தோம், நம்மை ஆண்டவர் கலெக்ட் பண்ணி அவருடைய ஆலயத்தை மகிமையாய் கட்டுகிறார். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்க நீங்கள் 1000 மடங்கு இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிகள் ஆசீர்வாதம் தான் சபை ஆசீர்வாதம். விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படாம எப்படிங்க? இந்த கற்களை நீங்கள் சேர்த்து கொள்ளும்போது பிசாசை ஜெயிப்பீர்கள். இந்த ஆலயம் கட்டப்படும், உங்க குடும்பம் கட்டப்படும், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இன்னும் கட்டு முடிக்கல. இந்த ஆலயம் இன்னும் வர வேண்டிய ஜனங்கள், சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் சேர்க்கப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை நல்ல முழுவதுமாய் கட்டப்படட்டும் சொல்றவங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. நல்ல பிதாவே, இந்த 7ஆம் நாள் பூரணத்தின் நாள் சுவாமி, இந்த நாளிலே கற்களை எரிந்து விட, உமக்கு பிடிக்காத சுபாவங்கள் எல்லாம் நாங்கள் எரிந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நிலத்தை நல்ல நிலமாய் 30, 60, 100 பலன் தருகிற நல்ல இருதயமாய் எங்களை மாற்றுங்கப்பா. விசேஷமாக ஆண்டவர் எங்களை எல்லாரையும் சேர்ப்பேன் என்று சேர்த்திருக்கிறீரப்பா. எங்களை எல்லாரையும் கலெக்ட் பண்ணி இந்த ஆலயத்தை கட்டுமுடி மேலான அநாதி தீர்மானப்பா. ஆதீனத்திலே செய்யப்பட்ட தீர்மானம் சுவாமி. அது தற்செயலாய் நடந்தது போல இருக்கலாம், ஆனால் இவைகளின் மத்தியிலே தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாங்கள் உணர்ந்து செய்ய எங்களுக்கு உதவி செய்ய கூட்டி சேர்ப்பீராக. நல்ல ஆள்பலம், பணபலம், உடல் பலம் பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. 3 ஆசீர்வாதங்களும் உமது பிள்ளைகளுக்கு நிரம்பி இருப்பதாக. உங்கள் கிருபை அவங்களை தாங்கட்டும். மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.